ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 1 அலகு 1 வரலாறு என்றால் என்ன? கேள்வி 1. வரலாற்றின் காலம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. கேள்வி 2. வரலாற்றில் போ ஆ மு போ ஆ என்பது பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு. கேள்வி 3. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. கேள்வி 4. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்ள உதவுவது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள். கேள்வி 5. வரலாறு என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி 6. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். கேள்வி 7. கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பிம்பேட்கா, ஹன்சாசி பள்ளத்தாக்கு, அதிரம்பாக்கம், புர்ஜஹோம், மெகர்கர், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், டவோஜலி ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி, ஹல்லூர், லோத்தல், ஆதிச்சநல்லூர். கேள்வி 8. பழைய கற்கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பிம்பேட்கா, ஹன்சாசி பள்ளத்தாக்கு, அதிரம்பாக்கம். கேள்வி 9. புதிய கற்கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் புர்ஜஹோம், மெகர்கர், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், டவோஜலி ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி. கேள்வி 10. இரும்பு காலம் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ஹல்லூர். கேள்வி 11. வெண்கல காலம் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் லோத்தல், ஆதிச்சநல்லூர். கேள்வி 12. பழங்கற்கால மனிதர்கள் எவ்வாறு வேட்டையாடினார்கள் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம்? மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். கேள்வி 13. நாணயவியல் எனில் நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை. கேள்வி 14. பழங்கற்கால மனிதர்கள் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் ஓவியங்கள் தீட்ட காரணம்? வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை தங்களோடு வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்காக வரைந்திருக்கலாம். கேள்வி 15. பாறை ஓவியங்களை வரைந்தவர்கள் பழங்கற்கால மனிதர்கள். கேள்வி 16. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். கேள்வி 17. தொல்லியல் அடையாளங்களானவை கற்கருவிகள், புதை படிவங்கள், பாறை ஓவியங்கள். கேள்வி 18. வரலாற்று தரவுகளை எதிலிருந்து பெறுகிறோம்? கற்கருவிகள், புதை படிவங்கள், பாறை ஓவியங்கள். கேள்வி 19. வரலாற்று தொடக்க காலம் எனில் வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்திய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். கேள்வி 20. வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகளின் நிலை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கேள்வி 21. பழங்கால மனிதர்களின் தொழில் வேட்டையாடுதல்.
கேள்வி 22. பழங்கால மனிதர்கள் நாய்களை தங்களுடன் வைத்து கொள்ள காரணம். நாய்கள் தமது கூரிய மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தால் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போதும் உடன் அழைத்து சென்றனர். கேள்வி 23. கல்வெட்டியல் என்பது கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. கேள்வி 24. தம்மா என்பது பிராகிருத சொல். கேள்வி 25. தம்மா என்ற பிராகிருத சொல் சமஸ்கிருதத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்மா. கேள்வி 26. தம்மா என்ற பிராகிருத சொல்லின் பொருள் அறநெறி. கேள்வி 27. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர். கேள்வி 28. புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது எவர் காலத்தில்? அசோகர். கேள்வி 29. அசோகர் போர் தொடுப்பதை கைவிட காரணமான நிகழ்வு. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி. கேள்வி 30. கலிங்க போருக்கு பின் அசோகர் எடுத்த முடிவு. புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தம் வாழ்வையே அர்ப்பணித்தார். கேள்வி 31. போர் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். கேள்வி 32. உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்த அரசர் அசோகர். கேள்வி 33. இன்றும் எந்த அரசர் உருவாக்கி தந்த சாலையை நாம் பயன்படுத்தி வருகிறோம்? அசோகர். கேள்வி 34. நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அசோகர் நிறுவிய சாரநாத் கட்ரூனில் உள்ள முத்திரையில் இருந்து. கேள்வி 35. எந்த அரசர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை? அசோகர். கேள்வி 36. மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்த ஆங்கில வரலாற்று ஆய்வாளர்கள் வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்காம். கேள்வி 37. அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கில எழுத்தாளர். கேள்வி 38. தி சர்ச் ஃபார் தி லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் எந்த அரசரின் வரலாற்று ஆவணங்களின் தொகுப்பு? அசோகர். கேள்வி 39. சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கட்ரூனிலும் உள்ள சான்றுகள் எந்த அரசரின் பெருமையை தெரிவிக்கின்றன? அசோகர். கேள்வி 40. சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கில எழுத்தாளர் பதிவு செய்திருக்காவிட்டால் எந்த அரசரின் வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும்? அசோகர். கேள்வி 41. வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுபவை கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள். கேள்வி 42. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை எவைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம்? கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிவங்கள் மற்றும் அகழாய்வு பொருட்கள். கேள்வி 43. தொடக்ககால வரலாறு எனப்படுவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும்
வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது. கேள்வி 44. தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தியவர்கள் பழங்கால மனிதர்கள். கேள்வி 45. பேரரசர் அசோகர் பின்பற்றியது அமைதி, அறம். கேள்வி 46. நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் இலட்சினையானது சாரநாத் கற்றூனில் உள்ள இலட்சினை. இதனை நிறுவியவர் அசோகர். கேள்வி 47. சோர்சஸ் தமிழ் பதம். ஆதாரங்கள். கேள்வி 48. ஆன்செஸ்டார்ஸ் தமிழ் பதம். முன்னோர்கள். கேள்வி 49. தர்மா தமிழ் பதம். தம்மா. கேள்வி 50. மானுமெண்ட் தமிழ் பதம். நினைவு சின்னம். கேள்வி 51. இன்ஸ்கிரிப்ஷன் தமிழ் பதம். கல்வெட்டு. கேள்வி 52. ஹிஸ்டோரியன் தமிழ் பதம். வரலாற்றாசிரியர். அலகு 2. மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. கேள்வி 53. வேளாண்மை தொடங்கியது எப்போது? 8000 ஆண்டுகளுக்கு முன். கேள்வி 54. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்ததை பயிலும் முறை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் அறிவியல் நோக்கில் பயில முடியும். கேள்வி 55. பொது ஆண்டு 1950 மக்கள் சாலைகளில் எவ்வாறு சென்றனர்? நடந்து செல்லுதல் அல்லது மிதிவண்டி மூலம். பேருந்து பயன்பாடு அரிதாக காணப்பட்டது. கேள்வி 56. பொது ஆண்டு 1850 மக்கள் சாலைகளில் எவ்வாறு சென்றதாக அறியப்படுகிறது? பேருந்து, மிதிவண்டி பயன்பாட்டில் இல்லை. மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டிகள் பயன்படுத்தப்பட்டன. குதிரை வண்டிகள் அரிதாக பயன்படுத்தப்பட்டது. கேள்வி 57. பொது ஆண்டு 8000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் ஈடுபட்டது பயிர் வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பு. கேள்வி 58. பொது ஆண்டு 18,000 ஆண்டுக்கு முன் மக்கள் வாழ்ந்த விதம். குகைகளில் வாழ்ந்தனர். கேள்வி 59. பொது ஆண்டு 18,000 ஆண்டுக்கு முன் மக்கள் வேட்டைக்கு பயன்படுத்தியது கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகள். கேள்வி 60. மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ சேப்பியன்ஸ், குரோமேக்னன்ஸ். கேள்வி 61. தொடக்ககால மனிதன் எங்கு தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்காவில். கேள்வி 62. தொடக்ககால மனிதன் எப்போது தோன்றினான்? நாளில் இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். கேள்வி 63. தொடக்ககால மனிதன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? ஆஸ்ட்ரலோபிதிகஸ் மற்றும் ஹோமோ ஹெபிலிஸ். கேள்வி 64. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எனில் மனித பரிணாம வளர்ச்சி நிலையில் மனிதனானவன் மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான். நடக்க கற்றுக்கொண்டான். கேள்வி 65. ஹோமோ ஹெபிலிஸ் எனில் மனித பரிணாம வளர்ச்சி நிலையில் மனிதனானவன் இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக் கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான். கருவிகளை உருவாக்கினான். கேள்வி 66. ஹோமோ எபிலிஸ் எனும் மனித பரிணாம வளர்ச்சி நிலை மனிதன் தோன்றியது எப்போது?
2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். கேள்வி 67. ஹோமோ எரக்டஸ் எனில் மனித பரிணாம வளர்ச்சி நிலையில் மனிதனானவன் நேராக நிமிர்ந்த மனிதன். நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். கேள்வி 68. ஹோமோ எரக்டஸ் எனும் மனித பரிணாம வளர்ச்சி நிலை மனிதன் தோன்றியது எப்போது? சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். கேள்வி 69. ஹோமோ எரக்டஸ் எனும் மனித பரிணாம வளர்ச்சி நிலை மனிதன் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டான்? ஜாவா மனிதன். கேள்வி 70. ஹோமோ எரக்டஸ் மனிதன் எனப்படுபவன். ஜாவா மனிதன் முழுமையான மனிதர்கள் அல்ல. தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள். கேள்வி 71. நியாண்டர்தால் மனிதர்கள் என்பவர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல. கேள்வி 72. நியாண்டர்தால் எனும் மனித பரிணாம வளர்ச்சி நிலை மனிதன் தோன்றியது எப்போது? 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன். கேள்வி 73. நியாண்டர்தால் மனிதன் எனப்படுபவன் ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டவன். கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தான். வேட்டையாடுதல் திறனில் பின்தங்கி இருந்தான். இறந்தவர்களை புதைத்தனர். இதற்கான சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப் பெற்றுள்ளன. கேள்வி 74. ஹோமோ சேப்பியன்ஸ் எனப்படும் மனிதன் தோன்றியது எப்போது? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். கேள்வி 75. ஹோமோ சேப்பியன்ஸ் எனப்படும் மனிதனானவன் சுயமான சிந்திக்கும் மனிதன். கேள்வி 76. குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் என்பவர்கள் நவீன மனிதன். கேள்வி 77. குரோமேக்னான்ஸ் எனப்படும் மனிதன் தோன்றியது எப்போது? கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன். மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன். கேள்வி 78. குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் என்பவர்கள் மனித வாழ்வின் தொடக்கம். கற்கருவிகளுடன் எலும்பால் ஆன கருவிகளையும் பயன்படுத்தினான். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான். தொல்லியல் எனப்படுவது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது. கேள்வி 80. தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரம். அகழ்வாராய்ச்சி பொருட்கள். கேள்வி 81. மானுடவியல் என்பது மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது. கேள்வி 82. மானுடவியல் எனும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? ஆந்த்ரோபாஸ் மற்றும் லோகாஸ் ஆகிய 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து. கேள்வி 83. ஆந்த்ரோபாஸ் என்பதன் பொருள் மனிதன். கேள்வி 84. லோகாஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். கேள்வி 85. மானுட ஆய்வாளர்கள் முயற்சிப்பது மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். கேள்வி 86. மானுடவியல் ஆய்வாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை. கேள்வி 87. மானுடவியல் ஆய்வாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்ததன் மூலம் காலடி தடங்கள் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு
உட்படுத்தப்பட்டன. இதன் மூலம் அந்த காலடி தடங்கள் 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என கண்டறிந்தார்கள். கேள்வி 88. மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது என்பது பரிணாமம். கேள்வி 89. குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் குரோ-மக்னான்ஸ் மனிதர்கள். கேள்வி 90. குரோ-மக்னான்ஸ் மனிதர்கள் எங்கு வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று எங்கு உள்ளன? பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். கேள்வி 91. குரோ-மக்னான்ஸ் மனிதர்களிடம் இருந்த பழக்கம் இறந்தவர்களை புதைத்தல். கேள்வி 92. மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது என்பது பரிணாமம். கேள்வி 93. மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான்? நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது, பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள், மூளையின் வளர்ச்சி. கேள்வி 94. ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதனின் இடப்பெயர்ச்சி என்பது கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கி. கேள்வி 95. ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதனின் உடல் அமைப்பும் தோல் நிறமும் எவ்வாறு வேறுபட்டது? வாழும் இடத்தின் வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடல் அமைப்பும் தோல் நிறமும் மாறுபட்டது. கேள்வி 96. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் மனிதனின் வாழ்விடம் கிழக்கு ஆப்பிரிக்கா. கேள்வி 97. ஹோமோ ஹெபிலிஸ் மனிதனின் வாழ்விடம் தென் ஆப்பிரிக்கா. கேள்வி 98. ஹோமோ எரக்டஸ் மனிதனின் வாழ்விடம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. கேள்வி 99. நியாண்டர்தால் மனிதனின் வாழ்விடம் யுரேசியா. கேள்வி 100. குரோ-மக்னான்ஸ் மனிதனின் வாழ்விடம் பிரான்ஸ். கேள்வி 101. பீகிங் மனிதனின் வாழ்விடம் சீனா. கேள்வி 102. ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதனின் வாழ்விடம் ஆப்பிரிக்கா. கேள்வி 103. ஹைடல்பர்க் மனிதனின் வாழ்விடம் லண்டன். கேள்வி 104. ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதர்களின் வாழ்க்கை முறை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அலைந்து திரிபவர்களாக இருந்தார்கள். குழுக்களாக மரம், குகை அல்லது மலையடிவாரத்தில் தங்கினார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 30 முதல் 40 பேர் இருந்தார்கள். கேள்வி 105. ஹோமோ ஹெபிலிஸ் மனிதனின் உணவு முறையானது உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள். புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் பயன்படுத்தினார்கள். மீன் பிடிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டார்கள். காடுகளில் இருந்து தானியங்களை சேகரித்தார்கள். ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் வேறொரு இடத்திற்கு சென்றார்கள். கேள்வி 106. ஹோமோ ஹெபிலிஸ் மனிதன் குளிரில் இருந்து பாதுகாத்து கொள்ள செய்தது பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், மரங்களின் கிளைகள், இலைகள் ஆகியவற்றை அணிந்தார்கள். கேள்வி 107. ஆதி மனிதர்களின் வேட்டை முறை குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். கேள்வி 108. ஆதி மனிதர்கள் கற்கருவிகளையும் ஆயுதங்களையும்
எவ்வாறு செய்தார்கள்? ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்குதல். கேள்வி 109. ஆதிகால மனிதர்களின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல். கேள்வி 110. ஆதிகால மனிதர்கள் வேட்டையாட கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுக்க காரணம். குச்சி அல்லது கல்லால் பெரிய விலங்கை கொல்வது கடினமாக இருந்தது. கேள்வி 111. ஆதிகால மனிதர்கள் ஆயுதங்களை செய்ய பயன்படுத்தியது சிக்கி முக்கி கல். கேள்வி 112. ஆதிகால மனிதர்கள் ஆயுதங்களை செய்ய சிக்குமுக்கி கல்லினை பயன்படுத்த காரணம். அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம். கேள்வி 113. ஆதிகால மனிதன் சிக்கிமுக்கி கல்லினால் செய்த ஆயுதங்கள் எவ்வாறு இருந்தது? சிக்கிமுக்கி கல்லினால் செய்யப்பட்ட கூரிய ஆயுதங்களை பிடிப்பதற்கு வசதியாக மரக் கைப்பிடிகளை பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளையும் உருவாக்கினார்கள். கேள்வி 114. ஆதிகால மனிதர்கள் கோடாரிகளை எவ்வாறு பயன்படுத்தினார்கள்? மரம் வெட்டவும், மர கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தினார்கள். கேள்வி 115. ஆதிகால மனிதர்கள் சிக்கிமுக்கி கல்லினால் ஆயுதங்களை உருவாக்கிய முறை. ஒரு கற்கருவியை உருவாக்க 2 கற்கள் எடுத்து கொள்ளப்பட்டன. ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதியை நீக்கவும் அதை கூரிய கருவியாக்கவும் இன்னொரு கல் சுத்தியல் போல பயன்படுத்தப்பட்டது. கேள்வி 116. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றைக்கும் உள்ளது எங்கு? நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில். கேள்வி 117. ஆதிகால மனிதர்கள் நெருப்பின் பயனை அறிந்து கொள்ள தூண்டிய நிகழ்வு. விலங்குகளின் இறைச்சியை உண்டபோது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்தது. இந்த நிகழ்வு அவர்களை நெருப்பை பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள தூண்டியது. கேள்வி 118. ஆதிகால மனிதர்கள் நெருப்பை உருவாக்க பயன்படுத்தியது சிக்கி முக்கி கல். கேள்வி 119. ஆதிகால மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தியது எவ்வவற்றிற்காக? காட்டு விலங்குகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும், சமைக்கவும், இரவில் ஒளியை உண்டாக்கவும். கேள்வி 120. ஆதிகால மனிதர்கள் நெருப்பை கண்டறிந்த பின் அடுத்த கண்டுபிடிப்பு சக்கரம். கேள்வி 121. மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது சக்கரம். கேள்வி 122. ஆதிகால மனிதர்கள் சக்கரத்தை கண்டுபிடித்ததற்கான நிகழ்வு. மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையை பெற்றிருக்கலாம். கேள்வி 123. ஆதிகால மனிதர்கள் எவற்றால் பானை செய்வதை கற்றுக்கொண்டார்கள்? களிமண். கேள்வி 124. ஆதிகால மனிதர்கள் பானை செய்வதை எளிதாக்கியது எது? சக்கரம் கண்டுபிடிப்பு. கேள்வி 125. ஆதிகால மனிதர்கள் பானை மீது பூசிய பல்வேறு வண்ண சாயங்கள் எவற்றால் தயாரிக்கப்பட்டன? வண்ண சாயங்கள் தாவரங்கள், வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள் ஆகியவற்றின் சாற்றிலிருந்து தயாரிக்கப்பட்டன. கேள்வி 126. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் குகைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் சித்தரித்தது எவற்றை? அவர்களின் அன்றாட நிகழ்வுகள். பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்கள் வரையப்பட்டன. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும், நடனமாடுவதையும், குழந்தைகள் விளையாடுவதையும்
சித்தரிக்கின்றன. கேள்வி 127. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் வரைந்த குகை ஓவியங்கள் எங்கு காணப்பட்டன? கீழ்வளை, விழுப்புரம்; உசிலம்பட்டி, மதுரை; குமுதிபதி, கோவை; மாவடைப்பு, கோவை; பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி. கேள்வி 128. மனித சமூகத்தின் முதல் கலை. மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஒலியாகவும் அசைவுகளாகவும் தங்கள் எண்ணங்களை பாறை ஓவியங்களில் வெளிப்படுத்தினார்கள். கேள்வி 129. இந்தியாவில் பாறை ஓவியங்கள் உள்ள விவரங்கள். 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. கேள்வி 130. ஆதிகால மனிதர்கள் பயிர் வளர்ப்பு தொடர்பாக பெற்ற அறிவு. ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்கும். ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைவிடும். நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும். வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருக்கும். கேள்வி 131. ஆதிகால மனிதர்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்திய விலங்கு. எருது. கேள்வி 132. ஆதிகால மனிதர்கள் நிலையான இடத்தில் வாழ்வதற்கான நிகழ்வானது. விவசாயம் அவர்களை குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது. சமைப்பதற்கும் சேமிப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டன. பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை வழங்கின. கேள்வி 133. ஆதிகால மனிதர்களுக்கு விவசாயம் எப்போது எளிதானது? கலப்பை கண்டுபிடிப்பிற்கு பின். கேள்வி 134. ஆதிகால மனிதர்கள் நிலையான வாழ்க்கை மேற்கொண்ட பின் எப்போது வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள்? நிலத்தில் மண் வளம் குன்றிவிட்டால் வேறொரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள். கேள்வி 135. ஆதிகால மனிதர்கள் ஆற்றங்கரைகளிலேயே நிலையாக தங்க முடிவெடுக்க காரணம். அவர்கள் தங்கள் அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டதால். கேள்வி 136. ஆதிகால மனிதர்களால் வளர்க்கப்பட்ட முதல் விலங்கு. நாய். கேள்வி 137. ஆதிகால மனிதர்களால் வளர்க்கப்பட்ட முதல் விலங்கு நாய். காரணம். பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கும் ஆற்றலை நாய்கள் பெற்றிருப்பதாலும் விலங்குகளை தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காமல் துரத்துவதையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். கேள்வி 138. ஆதிகால மனிதர்கள் வேட்டையாடும் போது உதவிக்காக உடன் அழைத்து செல்லப்பட்ட விலங்கு. நாய். கேள்வி 139. ஆதிகால மனிதர்கள் நாய் தவிர்த்து பழக்கிய பிற விலங்குகள். கோழி, ஆடு, பசு. கேள்வி 140. ஆதிகால மனிதர்கள் நெடுங்காலமாக எந்த வகை பகுதியில் தங்கினார்கள்? சமவெளி பகுதி. கேள்வி 141. ஆதிகால மனிதர்கள் சமவெளி பகுதிகளில் தங்கிய போது கற்றுக்கொண்டவை. விவசாயம் மற்றும் கைவினை கலைகளுக்கான திறன்கள். கேள்வி 142. கால இயந்திரம் ஆங்கில பதம். டைம் மெஷின். கேள்வி 143. பரிணாம வளர்ச்சி ஆங்கில பதம். எவால்யூஷன். கேள்வி 144. இரைப்பிடித்துண்ணி ஆங்கில பதம். பிரெடேட்டர். கேள்வி 145. காலச்சுவடு ஆங்கில பதம். ஃபுட் பிரிண்ட்ஸ். கேள்வி 146. பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஆங்கில பதம். ஹைட்ஸ்.
கேள்வி 147. 1 மில்லியன் ஆங்கில பதம் மில்லியன். கேள்வி 148. நாடோடி ஆங்கில பதம் நொமாடிக். கேள்வி 149. பண்டமாற்று முறை ஆங்கில பதம் பார்ட்டர். கேள்வி 150. இறை ஆங்கில பதம் பிரே. கேள்வி 151. இது தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உரலி. அலகு 3. சிந்துவெளி நாகரீகம். கேள்வி 152. ஹரப்பா நாகரீகம் என்பது ஒரு நகர நாகரீகம். கேள்வி 153. சீன நாகரீகம் காலம் 1700 முதல் 1122 பொது ஆண்டிற்கு முன். கேள்வி 154. மெசபடோமியா நாகரீகம் காலம் 3500 முதல் 2000 பொது ஆண்டிற்கு முன். கேள்வி 155. சிந்துவெளி நாகரீகம் காலம் 3300 முதல் 1900 பொது ஆண்டிற்கு முன். கேள்வி 156. எகிப்து நாகரீகம் காலம் 3100 முதல் 1100 பொது ஆண்டிற்கு முன். கேள்வி 157. நதிக்கரை நாகரீகங்கள் என்பவை சீன நாகரீகம், மெசபடோமியா நாகரீகம், சிந்து சமவெளி நாகரீகம், எகிப்து நாகரீகம். கேள்வி 158. தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாயின. அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரீகங்களாயின. கேள்வி 159. தொடக்கத்தில் மனிதர்கள் ஏன் நதிக்கரைகளில் குடியேறினார்கள்? வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. கேள்வி 160. ஹரப்பா நகரம் என்பது புதையுண்ட நகரம். கேள்வி 161. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர். கேள்வி 162. சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் என்பவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். கேள்வி 163. ஹரப்பா நகரம் இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம். பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என சார்லஸ் மேசன் என்பவரால் குறிப்பிடப்பட்டது. கேள்வி 164. 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது கண்டறியப்பட்ட அதிகமான சுட்ட செங்கற்களை என்ன செய்தார்கள்? அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். கேள்வி 165. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. கேள்வி 166. தொல்பொருள் ஆய்வாளர்கள் நீண்ட நாள் மறைந்து கிடந்த ஹரப்பா நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த ஆண்டு 1920. கேள்வி 167. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல். கேள்வி 168. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஜான் மார்ஷல் எம்முடிவுக்கு வந்தார்? இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த
வெவ்வேறு பகுதிகள். கேள்வி 169. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு 1924. கேள்வி 170. நாகரீகம் என்ற வார்த்தை எவற்றிலிருந்து பிறந்தது? பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. கேள்வி 171. நாகரீகம் என்ற வார்த்தையின் பொருள் நகரம். கேள்வி 172. தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகளை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறார்கள். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிந்து கொள்கிறார்கள். கேள்வி 173. அகழ்வாய்வில் ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டவை மட்பாண்டங்கள். கேள்வி 174. ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்த முடிவு. மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்த ஆராய்ச்சியாளர்கள் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். கேள்வி 175. பழமையான நாகரிகம் எது? ஹரப்பா நாகரிகம். கேள்வி 176. ASI விரிவாக்கம். ஆர்க்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. கேள்வி 177. இந்திய தொல்லியல் துறை எப்போது யாரின் உதவியுடன் நிறுவப்பட்டது? 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. கேள்வி 178. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் எங்குள்ளது? புதுடில்லி. கேள்வி 179. ஹரப்பா நகரத்தின் புவி எல்லை. தெற்கு ஆசியா. கேள்வி 180. ஹரப்பா நகரத்தின் காலப்பகுதி வெண்கல காலம். கேள்வி 181. ஹரப்பா நகரத்தின் காலம் பொது ஆண்டிற்கு முன் 3300 முதல் 1900 வரை. கேள்வி 182. ஹரப்பா நகரத்தின் காலம் எவ்வாறு முடிவு செய்யப்பட்டது? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. கேள்வி 183. ஹரப்பா நகரத்தின் பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கேள்வி 184. ஹரப்பா நகரத்தில் உள்ள நகரங்களின் எண்ணிக்கை 6 பெரிய நகரங்கள். கேள்வி 185. ஹரப்பா நகரத்தில் உள்ள கிராமங்களின் எண்ணிக்கை 200க்கும் மேற்பட்டவை. கேள்வி 186. வெண்கல காலம் எனில் மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். கேள்வி 187. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களாக கண்டறிந்த இடங்கள். மந்தா, ஹரப்பா, ராகிகர்கி, மிட்டதாய், காளிபங்கல், கன்வேரிபாலா, கோட்டிஜி, அம்ரி, தோலவிரா, லோத்தல். கேள்வி 188. ஹரப்பா நாகரிகம் என்பது நகர நாகரிகம். கேள்வி 189. ஹரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் எனப்பட காரணம்.
சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். கேள்வி 190. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம். திட்டமிட்ட நகர அமைப்பு. கேள்வி 191. ஹரப்பா நகரம் எத்தனை பகுதிகளாக திட்டமிடப்பட்டிருந்தது? 2 பகுதிகள். மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு. கேள்வி 192. ஹரப்பா நகரத்தின் மேல்நகர அமைப்பு என்பது சற்று உயரமானது. அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதனை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன. கேள்வி 193. ஹரப்பா நகரத்தின் கீழ்நகர அமைப்பு என்பது சற்று தாழ்ந்த உயரமுடையது. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. கேள்வி 194. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர். கேள்வி 195. மெஹர்கர் எனில் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. கேள்வி 196. தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மெஹர்கர். கேள்வி 197. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக கருதப்படும் மெஹர்கர் என்னும் இடத்தில் கிடைத்த சான்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடையிலும் ஈடுபட்டதற்கான சான்று. கேள்வி 198. மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போது? பொது ஆண்டிற்கு முன் 7000ஐ ஒட்டிய காலம். கேள்வி 199. ஹரப்பா நகரின் தெருக்களின் வடிவமைப்பு. சட்டக வடிவமைப்பு. கேள்வி 200. ஹரப்பா நகரின் தெருக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியாகவும் இருந்தன. கேள்வி 201. ஹரப்பா நகரின் சாலைகள் எவ்வாறு இருந்தன? சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் அமைந்திருந்தன. கேள்வி 202. ஹரப்பா நகரின் வீடுகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாகவும் காணப்படுகின்றன. கேள்வி 203. ஹரப்பா நகரின் பெரும்பாலான வீடுகள் எவ்வாறு இருந்தன? பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. கேள்வி 204. ஹரப்பா நகரின் வீடுகள் எவற்றால் கட்டப்பட்டிருந்தது? வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. கேள்வி 205. ஹரப்பா நகரில் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் விவரங்கள். ஆதாரங்கள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. கேள்வி 206. ஹரப்பா நகரில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்க கூடியவை,
நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. கேள்வி 207. ஹரப்பா நகரின் கழிவுநீர் அமைப்பு எவ்வாறு இருந்தது? எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்கள், கல் தட்டைகள் கொண்டும் மூடப்பட்டிருந்தன. நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தன. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்த துளை சரியான இடங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திட கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. கேள்வி 208. ஹரப்பா நகரில் உள்ள பெருங்குளம் எவ்வாறு கட்டப்பட்டிருந்தது? பெருங்குளம் நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. இது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான பழமையான சான்று. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. கேள்வி 209. ஹரப்பா நகரில் உள்ள தானிய களஞ்சியம் எவ்வாறு கட்டப்பட்டிருந்தது? செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. கேள்வி 210. ஹரப்பா நகரில் உள்ள தானிய களஞ்சியம் எவ்வாறு காணப்பட்டது? தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. கேள்வி 211. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தைச் சேர்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கி. கேள்வி 212. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கி. கேள்வி 213. ஹரப்பா மக்களின் வணிக திறமை. பெரும் வணிகர்களாக இருந்தார்கள். கேள்வி 214. ஹரப்பா மக்கள் பொருட்களை அளவிட பயன்படுத்தியது எடைகள் மற்றும் அளவைகள். கேள்வி 215. ஹரப்பா மக்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட பயன்படுத்தியது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். கேள்வி 216. ஹரப்பா மக்கள் வணிக போக்குவரத்திற்கு பயன்படுத்தியது சக்கர வண்டிகள். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். கேள்வி 217. ஹரப்பா மக்கள் விரிவான கடல் வணிகம் கொண்டிருந்த நாடு மெசபடோமியா. கேள்வி 218. ஹரப்பா மக்கள் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் கொண்டிருந்ததற்கான சான்று. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமோர் பகுதியில் கிடைத்துள்ளது. கேள்வி 219. சுமேரியாவின் அங்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் எழுதிய குறிப்பு. சிந்துவெளி பகுதியிலுள்ள மெலுக்கா என்னுமிடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதப்பட்டுள்ளது.
கேள்வி 220. ஹரப்பா மக்கள் வணிகம் கொண்டிருந்த நாடுகள் பாரசீக வளைகுடா, மெசபடோமியா. கேள்வி 221. ஹரப்பா மக்கள் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியா நாடுகளுடன் வணிகம் கொண்டிருந்ததற்கான சான்று. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. கேள்வி 222. ஹரப்பா மக்கள் கடல் வணிகம் மேற்கொண்டதற்கான உறுதியான சான்று. குஜராத்தில் உள்ள லோத்தல் எனுமிடத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 223. லோத்தல் என்னும் இடம் எங்குள்ளது? குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கேள்வி 224. ஹரப்பா நாகரிகம் எப்போது சரியத் தொடங்கியது? பொது ஆண்டிற்கு முன் 1900. கேள்வி 225. ஹரப்பா நாகரிகம் சரிந்ததற்கான காரணங்களானவை. ஆற்றின் கரையில் உள்ள நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல். கேள்வி 226. மொகஞ்சதாரோவில் இருந்த மிக பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு. கேள்வி 227. மொகஞ்சதாரோவில் இருந்த கூட்ட அரங்கு எவ்வாறு கட்டப்பட்டிருந்தது? 20 தூண்கள், 4 வரிசைகளை கொண்ட பரந்த விரிந்த கூடம். கேள்வி 228. மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எவ்வாறு இருந்தது? நெற்றியில் தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடன் காணப்படுகிறது. தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோள் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. கேள்வி 229. நடனமாது என்று சர் ஜான் மார்ஷல் குறிப்பிடும் சிலை. மொகஞ்சதாரோவில் கிடைத்த வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை. கேள்வி 230. மொகஞ்சதாரோவில் கிடைத்த வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை எவ்வளவு காலத்திற்கு முற்பட்டது என சர் ஜான் மார்ஷல் குறிப்பிடுகிறார்? ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கேள்வி 231. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியவர்கள். சிந்துவெளி நாகரிக மக்கள். கேள்வி 232. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் என்பது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. கேள்வி 233. சிந்துவெளி நாகரிக சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் மிகச் சிறிய பிரிவு. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்ட அளவுகோல். கேள்வி 234. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம். செம்பு. கேள்வி 235. KVD எனில் கொற்கை, வஞ்சி, தொண்டி. கேள்வி 236. பாகிஸ்தானில் இன்றும் தமிழ் பெயர் சொற்களை பிரதிபலிக்கும் இடங்களானவை. கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர். கேள்வி 237.
கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் எந்நாட்டில் உள்ளன? ஆப்கானிஸ்தான். கேள்வி 238. ஆப்கானிஸ்தானில் தமிழ் பெயர் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கும் ஆறுகளானவை? காவ்ரி, பொருன்ஸ். கேள்வி 239. பாகிஸ்தானில் தமிழ் பெயர் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கும் ஆறுகளானவை? காவிரி, வாலா, பொருணை. கேள்வி 240. பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது? அக்கால நாகரீகம். கேள்வி 241. சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கேள்வி 242. சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை எவற்றை கொண்டு அறிந்து கொள்ளலாம்? உடை, ஆடை, அணிகலன்கள். கேள்வி 243. சிந்துவெளி மக்கள் பொதுவாக பயன்படுத்திய ஆடைகள் பருத்தி ஆடைகள். கேள்வி 244. சிந்துவெளி மக்கள் பருத்தி ஆடைகளை தவிர்த்து பயன்படுத்திய ஆடைகள் கம்பளி ஆடைகள். கேள்வி 245. சிந்துவெளி மக்களின் குடியிருப்புகள் எவ்வாறு கட்டப்பட்டிருந்தது? தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. கேள்வி 246. சிந்துவெளி மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையானது அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரம் ஏதும் இல்லை. சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். கேள்வி 247. சிந்துவெளி மக்களில் ஆபரணங்களை விரும்பி அணிந்தோர்? ஆண், பெண் இருபாலரும். கேள்வி 248. சிந்துவெளி மக்கள் அணிந்தது கடுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள், காலணிகள். கேள்வி 249. சிந்துவெளி மக்கள் எவற்றாலான அணிகலன்கள் செய்தனர்? தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்கள். கேள்வி 250. சிந்துவெளி மக்களுக்கு எவற்றின் பயன் தெரியாது? இரும்பு. கேள்வி 251. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தியது? சிவப்பு நிற மணிக்கற்கள். கேள்வி 252. சிந்துவெளி காலத்தில் இருந்த அதிகார மையத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என வரலாற்று ஆசிரியர்கள் கருதுவது? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பு பராமரித்தல். கேள்வி 253. சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில்? முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. கேள்வி 254. சிந்துவெளி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்கள்? வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், கால்நடை வளர்ப்பு. கேள்வி 255. சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். கேள்வி 256. சிந்துவெளி மக்கள் மட்பாண்டங்களை எவ்வாறு உருவாக்கினர்? மட்பாண்டங்களை சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர். மட்பாண்டங்கள் தீயிலிட்டு சுடப்பட்டன. அதில் கருப்பு நிறத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் அமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. கேள்வி 257. சிந்துவெளி மக்களால் உருவாக்கப்பட்ட மட்பாண்டங்கள்
எந்நிறத்தில் இருந்தன? சிவப்பு நிறம். கேள்வி 258. சிந்துவெளி மக்களின் வழிபாட்டு முறை. வழிபாடு மற்றும் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. கேள்வி 259. சிந்துவெளி மக்களின் கலைத்திறனை அறிந்து கொள்ள உதவும் சான்றுகள். பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவை. கேள்வி 260. சிந்துவெளி மக்களால் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு பொம்மைகள் எதனை தெரிவிக்கிறது? மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வம். கேள்வி 261. முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள். சுமேரியர்கள். கேள்வி 262. உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடம். மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம். கேள்வி 263. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய பொதுவான உண்மைகள். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு. சுத்தம் மற்றும் சுகாதார உணர்வு மேலோங்கி இருந்தது. கேள்வி 264. தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. கேள்வி 265. கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என அழைக்கப்படுவது. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை. கேள்வி 266. நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. மனிதன் எப்போது நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அப்போது. கேள்வி 267. நாகரிகம் வளர முக்கிய பங்கு வகித்தது. ஆற்றங்கரைகள். கேள்வி 268. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். கேள்வி 269. ஹரப்பா நகரத்தின் சிறப்பு. நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன. கேள்வி 270. சிந்து சமவெளி மக்களிடையே இருந்த திறன். வியக்கத்தக்க பொறியியல் திறன். கேள்வி 271. மொகஞ்சதாரோவில் காணப்பட்ட பெரிய குளத்தின் சிறப்பு. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொது குளம். கேள்வி 272. சிந்து சமவெளி நகரத்தின் பரப்பளவு. மேற்கில் பலுஜிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா. கேள்வி 273. பொது ஆண்டிற்கு முன் 2500 குப்பு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட பிரமிடுகள். கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் 15 டன் எடை உடையது. கேள்வி 274. சின் என்ற சந்திர கடவுளுக்கு ஜிகட் என்ற ஊரை கட்டியவர். நம்மு எனும் அரசன். கேள்வி 275. அபு சிம்பல் என்பது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். கேள்வி 276. தொல்பொருள் ஆய்வாளர் ஆங்கில பதம்
ஆர்கியாலஜிஸ்ட். கேள்வி 277. அகழ்வாராய்ச்சி செய். ஆங்கில பதம் எக்ஸ்கவேட். கேள்வி 278. நகரமயமாக்கல். ஆங்கில பதம் அர்பனைசேஷன். கேள்வி 279. சித்திர குறுக்கெழுத்து. ஆங்கில பதம் பிக்டோகிராஃப். கேள்வி 280. மாவுக்கல். ஆங்கில பதம் ஸ்டியடைட். கேள்வி 281. நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள். ஆங்கில பதம் ஸ்பிண்டில்ஸ். கேள்வி 282. நிலக்கல். ஆங்கில பதம் பிட்டுமென். கேள்வி 283. கைத்திறன். ஆங்கில பதம் ஆர்டிஃபேக்ட். கேள்வி 284. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம். ஆங்கில பதம் டாக்யார்ட். கேள்வி 285. முத்திரை. ஆங்கில பதம் சீல். அலகு 4. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். கேள்வி 286. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். ஹரப்பா, மொகஞ்சதாரோ. கேள்வி 287. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள். பூம்புகார், மதுரை, காஞ்சி. கேள்வி 288. தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்களில் மிகவும் புகழ்பெற்றவை. பூம்புகார், மதுரை, காஞ்சி. கேள்வி 289. பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று. பூம்புகார். கேள்வி 290. புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம். பூம்புகார். கேள்வி 291. பூம்புகார் துறைமுகம் எங்குள்ளது? வங்காளா விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. கேள்வி 292. பூம்புகார் நகரத்திற்கு உள்ள வேறு பெயர்கள். புகார், காவிரி பூம்பட்டினம். கேள்வி 293. சங்ககால சோழ அரசின் துறைமுகம். பூம்புகார். கேள்வி 294. பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து தெரிவிக்கும் சங்க இலக்கிய நூல்கள். பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. கேள்வி 295. இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை. கேள்வி 296. பூம்புகார் நகரின் சிறப்பை பற்றி கூறும் நூல். சிலப்பதிகாரம். கேள்வி 297. சிலப்பதிகார நாயகி கண்ணகி. கேள்வி 298. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். கேள்வி 299. மாநாய்க்கன் எனில் பெருங்கடல் வணிகன். கேள்வி 300. கண்ணகியின் கணவன் கோவலன். கேள்வி 301. கோவலனின் தந்தை மாசாத்துவன். கேள்வி 302. மாசாத்துவன் எனில் பெருவணிகன். கேள்வி 303. பெருவணிகர்கள் மற்றும் பெருங்கடல் வணிகர்கள் நிறைந்த பகுதியாக விளங்கிய நகரம். பூம்புகார். கேள்வி 304. பூம்புகார் நகரில் வணிகம் செய்த வெளிநாட்டவர்கள். கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த வணிகர்கள். கேள்வி 305. பூம்புகார் நகரில் வெளிநாட்டவர் குடியிருப்பு தோன்ற காரணம். தொடர் வணிகத்தின் காரணமாக பலர் பூம்புகார் நகரத்திலேயே வசித்தது. கேள்வி 306. அயல்நாட்டு வணிகர்கள் பூம்புகார் நகர மக்களுடன் உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாக காரணம். கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும்
சில மாதங்கள் ஆனதால். கேள்வி 307. பூம்புகார் மக்கள் அயல் நாட்டவர் மொழியை கற்க காரணம். கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆனதால் அயல் நாட்டு வணிகர்கள் பூம்புகார் நகர மக்களுடன் உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாகியது. கேள்வி 308. அயல்நாட்டு வணிகர்கள் தமிழ் மொழியை கற்க காரணம். கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆனதால் அயல்நாட்டு வணிகர்கள் பூம்புகார் நகர மக்களுடன் உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாகியது. கேள்வி 309. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் பற்றி பட்டினப்பாலை நூல் கூறுவது. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என அவர்கள் கருதினார்கள். கேள்வி 310. பட்டினப்பாலை நூலாசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி 311. பட்டினப்பாலை நூலாசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சார்ந்த காலம். பொது ஆண்டிற்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. கேள்வி 312. பூம்புகார் நகரில் இறக்குமதி செய்யப்பட்டவை. கடல் வழியாக குதிரைகள், கருமிளகுகள் தரைவழி தடங்கள் வழியே, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்துக்கள், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. கேள்வி 313. பூம்புகார் நகரில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை. வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தங்கம் மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கேள்வி 314. பூம்புகார் நகரில் கட்டமைப்பு எவ்வாறு இருந்தது? மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. கேள்வி 315. பூம்புகார் நகரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படும் கூற்றானது உண்மை. கேள்வி 316. பூம்புகார் நகரின் வாழ்வினை எதனை கொண்டு அறியலாம்? சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். கேள்வி 317. பூம்புகார் நகரம் எக்காலம் வரை சிறப்புற்றிருந்தது? பொது ஆண்டு 200 வரை. கேள்வி 318. பூம்புகார் நகரம் எக்காரணங்களால் அழிவுற்றதாக கருதப்படுகிறது? கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம். கேள்வி 319. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களுள் ஒன்று மதுரை. கேள்வி 320. சங்கம் வளர்த்த நகரம் எனப்படுவது மதுரை. கேள்வி 321. பண்டைய காலத்தில் மதுரையை ஆண்டவர்கள் முறையே பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். கேள்வி 322. இடைக்காலத்தில் மதுரையை ஆண்டவர்கள் முறையே பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள். கேள்வி 323. மதுரைக்கு அருகே கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிடைத்தவை. பண்டைய காலம் மற்றும் இடைக்காலத்தில்
மதுரையை ஆண்டவர்கள் பற்றிய விவரங்கள். கேள்வி 324. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமைக்குரிய நகரம். மதுரை. கேள்வி 325. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை 49 பேர்கள். கேள்வி 326. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்டவை அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள். கேள்வி 327. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் என்பவரால் ஒவரி என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை முத்துக்கள். கேள்வி 328. உவரி என்னுமிடம் எங்குள்ளது? பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ளது. கேள்வி 329. பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை. கேள்வி 330. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்துள்ள இடம் மதுரை. கேள்வி 331. தூங்கா நகரம் எனப்படுவது மதுரை. கேள்வி 332. மதுரையில் இருந்த அங்காடிகள் நாலங்காடி, அல்லங்காடி. கேள்வி 333. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி. கேள்வி 334. அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி. கேள்வி 335. மதுரை நகரம் தூங்கா நகரம் என அழைக்கப்பட காரணம். நாலங்காடி, அல்லங்காடி என அங்காடிகள் முறையே பகல் மற்றும் இரவு நேரங்களில் செயல்பட்டு உயிர்ப்புள்ள நகரமாக விளங்கியதால். கேள்வி 336. பெண்கள் எவ்வித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றதால் பாதுகாப்பான நகரமாக விளங்கிய நகரம் மதுரை. கேள்வி 337. பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட நகரம் மதுரை. கேள்வி 338. மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. கேள்வி 339. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் எந்நகரை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது? மதுரை. கேள்வி 340. மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர். கேள்வி 341. அர்த்த சாஸ்திரம் நூலாசிரியர் சாணக்கியர். கேள்வி 342. சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் எந்நகரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்? மதுரை. கேள்வி 343. எந்நகரை சுற்றி இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப் பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மதுரை. கேள்வி 344. கல்வி கற்பதற்கான பள்ளிகள் முதலில் ஏராளமாக எங்கு அமைக்கப்பட்டது? காஞ்சி. கேள்வி 345. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங். கேள்வி 346. சீன வரலாற்றாசிரியர் மேல் படிப்புக்காக எங்கு வந்திருந்தார்? காஞ்சி. கேள்வி 347. துறைமுக நகரம் எனப்படுவது? புகார். கேள்வி 348. வணிக நகரம் எனப்படுவது? மதுரை. கேள்வி 349. கல்வி நகரம் எனப்படுவது? காஞ்சி. கேள்வி 350. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர்? கவிஞர் காளிதாசர். கேள்வி 351. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்தவர்? நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர். கேள்வி 352. நாயன்மார்களுள் முதன்மையானவர் திருநாவுக்கரசர். கேள்வி 353. புத்த கயா
சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர். சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங். கேள்வி 354. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம். காஞ்சி. கேள்வி 355. காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். கேள்வி 356. காஞ்சியின் கல்வி சிறப்பை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். கேள்வி 357. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது. காஞ்சி. கேள்வி 358. காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோவில். கைலாசநாதர் கோவில். கேள்வி 359. கைலாசநாதர் கற்கோவிலை கட்டியவர். பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். கேள்வி 360. எண்ணற்ற குடைவரை கோவில்கள் எவர் காலத்தில் கட்டப்பட்டன? பல்லவர்கள் காலத்தில். கேள்வி 361. மணிமேகலை ஒரு பௌத்த துறவி என்ற கூற்று உண்மை. கேள்வி 362. பௌத்த துறவி மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சி. கேள்வி 363. காஞ்சியின் சிறப்புக்கு இன்னொரு சான்று. பௌத்த துறவி மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். கேள்வி 364. ஏரிகளின் மாவட்டம் என அறியப்படுவது. காஞ்சி. கேள்வி 365. தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை எதன் மூலம் அறியலாம்? சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். கேள்வி 366. தமிழ்நாட்டில் இருந்த நகரங்களானவை. பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல். கேள்வி 367. சோழநாடு சோறுடைத்து. கேள்வி 368. பாண்டிய நாடு முத்துடைத்து. கேள்வி 369. சேரநாடு வேழமுடைத்து. கேள்வி 370. தொண்டை நாடு சான்றோருடைத்து. கேள்வி 371. சேரநாடு உள்ளடக்கிய பகுதிகள். கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். கேள்வி 372. சோழநாடு உள்ளடக்கிய பகுதிகள். தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். கேள்வி 373. பாண்டிய நாடு உள்ளடக்கிய பகுதிகள். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். கேள்வி 374. தொண்டை நாடு உள்ளடக்கிய பகுதிகள். காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. கேள்வி 375. தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள். மதுரை, காஞ்சி, பூம்புகார். கேள்வி 376. புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? சங்ககால நூல்களான பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் போன்றவற்றை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். கேள்வி 377. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமைக்குரிய நகரம். மதுரை. கேள்வி 378. கல்வியில் சிறந்த நகரம் என அழைக்கப்படுவது. காஞ்சி. கேள்வி 379. கல்வியில் சிறந்த நகரம் என காஞ்சி அழைக்கப்பட காரணம். பல சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வளர்ந்ததால். கேள்வி 380. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது. காஞ்சி. கேள்வி 381. நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக விளங்கும் நகரம். காஞ்சி.
கேள்வி 382. கடல் வர்த்தகம். ஆங்கில பதம் மேரிடைம் ட்ரேட். கேள்வி 383. வெளிநாட்டவர். ஆங்கில பதம் ஃபாரினர். கேள்வி 384. கலத்தல். ஆங்கில பதம் பிளெண்டிங். கேள்வி 385. நேர்மை. ஆங்கில பதம் இன்டெகிரிட்டி. கேள்வி 386. நியாயமான விலை. ஆங்கில பதம் லெஜிட்டிமேட் பிரைஸ். கேள்வி 387. பழமைத்தன்மை. ஆங்கில பதம் ஆன்டிகுட்டி. கேள்வி 388. புனைப்பெயர். ஆங்கில பதம் சார்பிக்வெட். கேள்வி 389. நாணயச்சாலை. ஆங்கில பதம் மின்ட். கேள்வி 390. அகழி. ஆங்கில பதம் மோட்.